அண்மைச் செய்தி. சென்னை அடையாறில் INS அடையாறில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு வருகிறார். ஒருங்கிணைப்பு மையத்தை திறந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த மையத்தை பார்வையிட்டு வருகிறார். INS அடையாறில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்து அந்த மையத்தை பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக ஒருங்கிணைப்பு மையத்தை திறந்து வைத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த மையத்தை பார்வையிட்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட வருகிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்துவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வர இருக்கிறார். ராஜ்நாத் சிங்குடன் முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் வர இருக்கிறார்கள். கலைஞர் நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்துவதற்காக வர இருக்கிறார். அவருடன் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் உடன் வர இருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். இன்னும் எவ்வளவு நேரமாகும் அவர் அங்கு வருவதற்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? விவரம். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாணய வெளியீட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை புரிகிறார். முன்னதாக சென்னை அடையார் INS கடற்படை தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடம் மற்றும் மண்டல கடல் மாசு காற்று மைய கட்டிடத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக கலந்து கொண்டு அந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார். பின்பு காணொலி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள கடலோர காவல்படை விமானத்தள வளாகத்தின் முக்கிய வசதிகள் கொண்ட கட்டிடத்தையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி வீராசாமி மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய அந்த கலைஞர் நினைவிடத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செல்ல இருக்கிறார். அதாவது மத்திய அமைச்சருடைய பாதுகாப்பு வருகை குறித்து தற்பொழுது அதிக காவலர்கள் இந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த INS கடற்படை தளத்தில் நினைவிடம் செல்லும் மொழி எங்கிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சாலை முழுவதுமே காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இன்னும் சற்று நேரத்தில் அந்த கலைஞர் நினைவிடத்திற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செல்ல இருக்கிறார். அங்கு தமிழக முதலமைச்சர் தற்பொழுது கலைஞர் நினைவிடம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் ஆகியோருடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்தை பார்வையிட இருக்கிறார். தொடர்ந்து கலைஞர் உலகம் அப்படிங்கிற அந்த அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிடுகிறார். அதன் பிறகாக கலைவாணர் அரங்கத்தில் சரியாக 6:50 மணிக்கு இந்த நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. முன்னதாக கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி மரியாதை செலுத்தக்கூடிய ராஜ்நாத் சிங் இன்னும் சற்று நேரத்தில் கலைஞர் நினைவிடத்திற்கு வர இருக்கிறார்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு
வந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கைகுலுக்கி அவரை வரவேற்கும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். முன்னதாக INS அடையாறில் கடலோர காவல் படையின் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு மையத்தை திறந்து வைத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் உடன் சென்று வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக அவர் வரும்போது கைகுலுக்கி அவருக்கு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. பின்னர் மலர் வளையம் வைத்து அவர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதை செலுத்திய காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். கலைஞர் நினைவு இடத்திற்கு வருகை புரிந்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை முதலமைச்சர் கைகூறிக்கு வரவேற்றிருக்கிறார். தொடர்ந்து கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தொடர்ந்து கலைஞருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் உடன் அவரை அந்த இடத்தை சுற்றி காண்பித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக கலைஞர் உலகம் என்று அழைக்கக்கூடிய அந்த சிறப்பு அருங்காட்சியகத்தையும் ராஜ்நாத் சிங் பார்வையிட இருக்கிறார். இந்த கலைஞருடைய நினைவிடத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் கை குலுக்கி வரவேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாணயற்று வெளியீட்டு விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னதாக கலைஞர் நினைவிடத்தில் அவருடைய அந்த நினைவிடத்திற்கு முன்பாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அறிவாலய அந்த நினைவிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கலைஞர் உலகம் என்கின்ற அந்த அருங்காட்சியக தொடர்ந்து பார்வையிட இருக்கிறார். முன்னதாக கலைஞருடைய நினைவிடத்திற்கு முன்னதாக அண்ணா நினைவிடம் இருக்கிறது, அங்கேயும் மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து அதன் பிறகாக கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக கலைஞருடைய நினைவிடத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சருடன் சென்று பார்வையிட இருக்கிறார். வெங்கட்ரமணன், எப்போது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் அவருடன் பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் முருகனும் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பாஜக சார்பில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு? விவரங்களை வழங்கலாம். இந்த நாணய வெளியீட்டு விழா அப்படிங்கிற அந்த நிகழ்விற்கு எதிர்கட்சிகளும் விடுக்கப்பட்டது. அதே போல பாஜகவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிமுக இந்த விழாவை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோர் ஏற்கனவே இந்த நிகழ்வில் பங்கேற்க இருப்பதாக அறிவித்தனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது கலைஞருடைய நினைவிடத்திற்கு ராஜ்நாத் சிங் வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோரும் தற்பொழுது இந்த நினைவிடத்தில் ராஜ்நாத் சிங்குடன் இணைந்து இந்த கலைஞருடைய நினைவிடத்தில் தற்பொழுது அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நாணய வெளியீட்டு விழா என்பது சரியாக 6:50 மணிக்கு தொடங்க இருக்கிறது. கலைவாணர் அரங்கத்தில் இந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில், அதே போல திமுகவுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் முன்னிலையில் இந்த நூற்றாண்டு நிறைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டு சிறப்புரை ஒன்றையும் ஆற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதிமுக இதை புறக்கணித்த நிலையில் பாஜக இந்த விழாவில் பங்கேற்பதாக அறிவித்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும்
பாஜகவுடைய மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர். தற்பொழுது நினைவிடத்தில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்பார்கள். குறிப்பாக நினைவிடத்தில் இருந்து அந்த கலைவாணர் அரங்கம் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாகவே தற்பொழுது வெறிச்சோடி காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல எந்த வாகனங்களும் செல்லாதவாறு தற்போது காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று இரவே மீண்டும் டெல்லி செல்ல இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் செல்லக்கூடிய அந்த விமானம் இங்கே கலைவாணர் அரங்கத்திலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த சாலைகளும் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலையும் காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது நினைவிடத்தில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கத்திற்கு செல்ல இருக்கிறார். இந்த கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா என்பது சரியாக 6:50 மணிக்கு தொடங்க இருக்கிறது.